இந்த ஆண்டு மட்டும் இந்தியாவிலிருந்து சுமார் 1 கோடி பேர் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வெளியேறவிருக்கின்றனர். இது பெல்ஜியம் நாட்டின் மக்கள் தொகைக்கு ஒப்பானது. ஆனால் பட்டப்படிப்பை முடித்து வெளியேறும் இந்த காலம் வரலாற்றிலேயே மிக மோசமான காலகட்டமாகும் என சில பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். காரணம், பல்கலைக்கழகங்களில் இருந்து கோடிக்கணக்கான இளைஞர்கள் பட்டம் பெற்று வெளியேறும் அதே வேளையில் வேலை வாய்ப்புகள் காணல் நீராகி வருகின்றன. ஏஐ தொழில்நுட்பம் இத்துறையில் புதிதாக நுழைபவர்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஏனெனில் டிகிரி படித்துவிட்டு ஒருவர் செய்யும் வேலையை ஏஐ செய்து முடிப்பதே சிக்கலுக்கான காரணம். அனைத்து நாடுகளும் இதே பிரச்சனையை எதிர்கொண்டு வருகின்றன. நமது பொருளாதாரங்கள் மற்றும் தொழிலாளர் சந்தைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களே இதற்கு பிரதான காரணம். இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. கடந்த 3 தசாப்தங்களாக நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வந்த நிலையில் ஒரு நல்ல வேலைக்கு உத்தரவாதமாக கல்லூரி பட்டங்கள் பார்க்கப்பட்டன. ஆனால் அந்த உத்தரவாதம் இளைஞர்கள் மத்தியில் தகர்ந்துள்ளது. குறிப்பாக 15 முதல் 25 வயது வரையிலான பட்டதாரிகளில் கிட்டத்தட்ட 40% பேரும் 25 முதல் 29 வயதுடையவர்களில் 20% பேரும் வேலையின்றி இருப்பதாக அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது குறைந்த கல்வி அறிவு கொண்டவர்களை விட மிகவும் அதிகமான விகிதமாகும். மேலும் ஒரு வருடத்திற்குள் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பட்டதாரிகளே நிலையான மாத சம்பளம் தரும் வேலைகளை பெறுகின்றனர். I am anxious and people around me also anxious about their future prospect. Definitely unemployment does discourages young people going to the universities. I have friends who are like not willing to go to the universities, and the university cost of university is going higher and higher, you know. It's a similar story around the world. தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள அதிபயங்கர வளர்ச்சியால் முன்பு பலரால் செய்யப்பட்டு வந்த வேலையை இப்போது படித்த ஒருவரே முடித்துவிட முடியும். ஆனால் இதில் ஒரு முரண்பாடும் உள்ளது. ஒரு பக்கம் இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் மறைந்து வரும் அதே வேளையில் பல வேலைகள் நிரப்பப்படாமல் உள்ளன. ஜெர்மனியில் வேலையில்லாத பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 60,000-ஐ எட்டியுள்ளதாக பொறியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தரவுகளை பின்தொடர தொடங்கியதிலிருந்து மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும். ஆனால் அதே நேரத்தில் ஜெர்மனி அரசாங்கம் தனது தொழிலாளர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய ஆண்டிற்கு 4 லட்சம் தொழிலாளர்கள் வரை தேவைப்படுவார்கள் என்று மதிப்பிட்டுள்ளது. எனவே பட்டதாரிகளுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் இடையே ஏன் இந்த இடைவெளி ஏற்பட்டுள்ளது? இதில் பொருத்தமின்மை அதிகரித்து வருவதை நாம் காண்கிறோம். பல இளம் பல்கலைக்கழக பட்டதாரிகள் நல்ல வேலை தருவதில் சிரமப்படுகின்றனர். அதே சமயம் தங்களுக்கு தேவையான திறன்களை கொண்ட நபர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று முதலாளிகள் கூறுகின்றனர். அதே வேளையில் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதை நாம் காண்கிறோம். கவனித்து பார்த்தால் தொழிற்கல்வி படிப்புகளை நிறைவு செய்யும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சூழல் பெரும்பாலும் சிறப்பாகவே உள்ளது. தொழிற்கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட தொழில், கைவினை அல்லது தொழில்நுட்ப பணிக்கு தேவையான நடைமுறை திறன்களை நேரடியாக பயிற்சி அளிக்கும் கல்வி முறையாகும். செயல்முறை சார்ந்த அல்லது தொழிற்கல்வி சார்ந்த பாதைகளை தேர்ந்தெடுப்பதில் உள்ள ஒரு நன்மை என்னவென்றால் அத்தகைய வேலைகளை செயற்கை நுண்ணறிவால் எளிதில் பின்பற்ற முடியாது. ஆனால் இது கட்டாயம் அதிக வருமானத்தை தரும் என்று சொல்லிவிட முடியாது. இருப்பினும் வேலைவாய்ப்பு சந்தையில் நுழைவதற்கு இது ஒரு நேரடியான வழியை வழங்குகிறது. அதனால்தான் அதிகமான இளைஞர்கள் இதனை தேர்ந்தெடுத்து வருகின்றனர். மேலும் தொழிற்பயிற்சியுடன் சிறிய சான்றிதழ் படிப்புகள் அதிகரித்திருப்பதையும் ஆண்ட்ரியாஸ் குறிப்பிடுகிறார். இளைஞர்கள் நீண்ட பெரிய கல்வி தகுதிகளுக்கு பதிலாக மைக்ரோ கிரெடென்ஷியல்ஸ் எனப்படும் சிறிய அளவிலான பட்டப்படிப்புகளை நோக்கி செல்வதை நீங்கள் பார்க்க முடியும். தொழில்நுட்பத்துறையை எடுத்துக்கொண்டால் முதலாளிகள் திறனுக்கு முதலிடம் தரும் வேலைவாய்ப்பு முறைகளை பின்பற்றுவதை பார்க்க முடிகிறது. உங்களால் என்ன செய்ய முடியும், நீங்கள் எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக இருக்கிறீர்கள் என்பதைத்தான் அவர்கள் உண்மையில் பார்க்கிறார்கள். அதன் பிறகுதான் பட்டப்படிப்பு எல்லாம் பார்க்கப்படுகிறது. அப்படியானால் ஒரு நல்ல வேலைக்கு செல்ல ஏஐ காலத்திலும் பல்கலைக்கழக படிப்புகள் அவசியமா? இன்றைய வேலை வாய்ப்பு சூழலில் ஒரு நல்ல வேலையில் இணைந்து அதன் பின் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். சிறந்த பணிச்சூழல் கொண்ட இடங்கள் இப்போது சிறந்த கற்றல் மையங்களாகவும் திகழ்கின்றன. குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் ஈடுபடும் போது வேலையிலேயே பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளது. அத்துடன் திறன்களை மேம்படுத்திக் கொள்வதும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதும் தற்போதைய சூழலில் மிகவும் அவசியமானவையாக மாறியுள்ளன. பட்டப்படிப்பு முறைகள் மற்றும் தொழில் வாய்ப்புகளில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.